தொழுநோயாளி, வழுக்கைத்தலை, குருடர் சோதனை சம்பவம். அபு ஹுரைரா, அவர் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை கேட்டதாக விவரித்தார். பனு இஸ்ராயேலில் 3 பேர் இருந்தனர். ஒருவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார், மற்றொருவர் வழுக்கை தலை மற்றும் 3வது பார்வையற்றவர். அல்லாஹ் அவர்களை சோதிக்க முடிவு செய்தான். எனவே அவர் ஒரு வானவர அனுப்பினார். அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் வந்து, உனக்கு எது மிகவும் பிடிக்கும்? அவர் கூறியதாவது, அழகான நிறம் மற்றும் நேர்த்தியான தோல் மற்றும் மக்களின் பார்வையில் என்னை வெறுக்கத்தக்க ஒன்றை அகற்றுதல். வானவர் அவரை துடைத்தார். அவருடைய நோய் இனி இல்லை. அவருக்கு அழகான நிறம் மற்றும் அழகான தோல் வழங்கப்பட்டது. வானவர் மீண்டும் கூறினார், நீங்கள் எந்த சொத்தை மிகவும் விரும்புகிறீர்கள்? அவர் கூறினார், ஒட்டகங்கள். மேலும் அவர், ஒட்டகத்தை கோருபவர் கர்ப்பத்தின் மேம்பட்ட நிலையில் ஒட்டகத்தின் மீது அருளப்பட்டார். மேலும் கொடுக்கும்போது அவர் கூறினார், அல்லாஹ் இதில் உங்களுக்கு அருள் புரிவானாக. பிறகு வழுக்கை தலைக்காரனிடம் வந்து, உனக்கு எது மிகவும் பிடிக்கும்? அவர் கூறினார், அழகான முடி மற்றும் இந்த வழுக்கை என்னை விட்டு நீக்கப்படலாம். இதன் காரணமாக மக்கள் என்னை வெறுக்கிறார்கள். அவர் தனது உடலை துடைத்து அவரது நோய் நீங்கி அழகான முடியை அவருக்கு வழங்கினார். மேலும் வானவர் கூறினார், எந்த செல்வத்தை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள்? அவர் கூறியதாவது, மாடு. அவருக்கு ஒரு கர்ப்பிணி பசு கொடுக்கப்பட்டது. அதை அவரிடம் ஒப்படைக்கும் போது வானவர் கூறினார், அல்லாஹ் இதில் உங்களுக்கு அருள் புரிவானாக. பின்னர் அவர் பார்வையற்றவரிடம் வந்து கேட்டார், உங்களுக்கு எது மிகவும் பிடிக்கும்? அவர் கூறினார், அல்லாஹ் என் பார்வையை மீட்டெடுக்க வேண்டும். அதன் உதவியுடன் நான் மக்களை பார்க்க முடியும். அவர் தனது உடலை துடைத்து அல்லாஹ் அவருக்கு கண் பார்வையை தந்தான். மேலும் வானவர் மேலும் கூறினார், நீங்கள் எந்தச் செல்வத்தை அதிகம் விரும்புகிறீர்கள்? அவன் சொன்னான், ஆட்டு மந்தை. அவருக்கு ஒரு கர்ப்பிணி ஆடு கொடுக்கப்பட்டது. அது குட்டிகளை பெற்றெடுத்தது. மேலும் ஒரு பள்ளத்தாக்கில் ஒட்டகங்களும் மற்றொன்றில் மாடுகளும் 3வது ஆடுகளும் நிறைந்தன. பின்னர் அவர் தனது வயதான வடிவத்திலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் வந்து கூறினார், நான் ஒரு ஏழை. எனது பயணத்தில் எனது வசதி குறைவாகவே உள்ளது. மேலும் என்னை எனது இலக்குக்கு அழைத்துச் செல்ல யாரும் இல்லை. அல்லாஹ்வின் உதவி மற்றும் உங்கள் தயவையும் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு அழகிய நிறத்தையும் மெல்லிய தோலையும் செல்வ வடிவில் உள்ள ஒட்டகத்தையும் எனக்கு வழங்குவதற்காக என் பயணத்தில் என்னை சுமந்து செல்லும் ஒட்டகத்தை வழங்கிய அவருடைய பெயரால் நான் உங்களிடம் மன்றாடுகிறேன். அவர் கூறியதாவது, எனக்கு பல பொறுப்புகள் உள்ளன. அப்போது அவர் கூறினார், நான் உன்னை அடையாளம் கண்டுகொள்வது போல் உணர்கிறேன். மக்கள் வெறுக்கும் தொழுநோயால் நீங்கள் பாதிக்கப்படவில்லையா? நீங்கள் ஆதரவற்றவராக இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வழங்கினான். அவர் கூறியதாவது, எனது முன்னோர்களிடமிருந்து இந்த சொத்து எனக்கு கிடைத்தது. அப்போது அவர் கூறினார், நீங்கள் பொய்யராக இருந்தால் நீங்கள் இருந்த நிலைக்கு அல்லாஹ் உங்களை மாற்றட்டும். பின்னர் அவர் தனது வயதான வடிவில் வழுக்கை தலையுடன் இருந்த ஒருவரிடம் வந்து, அவரிடம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் என்ன சொன்னாரோ அதையே அவரிடம் கூறினார். மேலும் அவருக்கு கொடுத்த அதே பதிலைச் சொன்னார். நீங்கள் பொய்யராக இருந்தால் நீங்கள் இருந்த உங்கள் முந்தைய நிலைக்கு அல்லாஹ் உங்களை திருப்பட்டும். பின்னர் அவர் தனது வயதான வடிவத்திலும் பார்வையற்றவரிடம் வந்து கூறினார், நான் ஒரு ஆதரவற்ற நபர் மற்றும் ஒரு வழிப்போக்கன். எனது ஏற்பாடு குறுகியதாகிவிட்டது. இன்று இலக்கை அடைய வழி இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் உதவியாலும் பின்னர் உங்கள் உதவியாலும் உங்கள் கண்பார்வையை மீட்டெடுத்து ஆட்டு மந்தையை உங்களுக்கு வழங்கியவரின் பெயரில் நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். எனக்கு ஒரு ஆட்டைக் கொடுங்கள். அதன் மூலம் நான் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். அவர் கூறினார், நான் குருடனாக இருந்தேன். அல்லாஹ் என் பார்வையை எனக்கு மீட்டெடுத்தான். நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியதை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, கடவுளின் பெயரால் நீங்கள் எடுப்பதற்கு நான் இன்று உங்கள் வழியில் நிற்க மாட்டேன். அப்போது வானவர் கூறினார், உங்களிடம் உள்ளதை உங்கள் வசம் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை என்னவென்றால் நீங்கள் 3 பேரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டீர்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் மீது மிகவும் திருப்தி அடைகிறான். அவன் உங்கள் தோழர்கள் மீது கோபப்படுகிறான் என வானவர் கூறினார். சஹீஹ் முஸ்லிம் 2964.